இது வந்து என்னோடய ஸ்டைலில் வீட்டிலே சிம்பிளாக தயாரிக்கக்கூடிய பேல்பூரி. இது வந்து பொரி வந்து ஒரு 3/4 பாக்கெட் போட்டுருக்கேன். மிக்சரு ஒரு 1/4 பாக்கெட் போட்டுருக்கேன். இது வந்து கொஞ்சம் பேரிச்சம்பழம், புளி, சீரகம், அப்புறம் ஒரு துளி உப்பு, கொஞ்சம் காரம் மிளகாத்தூள் இதிலே போட்டேன். நான் காரம் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். இது வேணுன்றவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வடிகட்டலை, ஏன்னா எல்லாமே வந்து புளி வந்து சீட்லெஸ்ஸு அப்படியே வேஸ்ட்டு மாற்றி அப்படியே போட்டு இது பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணி நல்லா கொதிக்க வச்சு சுண்டை எடுத்துக்கணும். எடுத்துட்டா நான் நல்லா ஆறினோன்னே கொஞ்சம் கெட்டியாகிடும். அப்புறம் வந்து அதுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் பொடியாக நறுக்கின தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து கலரிட வேண்டியதுதான். இப்போ வந்து போட்டுட்டேன். இது கூட வந்து ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சம், அப்புறம் வந்து சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் வந்து அந்த இதை சேர்க்கணும், புளிக்காய். பசங்க கேட்டாங்கன்னா வீட்டிலே இப்படி நான் செஞ்சு கொடுத்துருவேன், வெளியில் வாங்கக்கூடாதுன்னு. இதை கலந்துக்கலாம். உங்களுக்கு அந்த க்ரீன் மசாலா வேணும்னா கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, உப்பு வச்சு அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அது பச்சை மசாலா ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி அது பண்ணல, வெறும் வந்து இந்த புளி இது மட்டும் பண்ணேன். இப்போ வந்து அதை போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலையே கொதிக்க வச்சு பண்ணுறதுனால உடம்புக்கு நல்லது. இது எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம தனியாக சர்வ் பண்ண பிறகு கூட தேவையானா போட்டுக்கலாம். இந்த மசாலாவும் போட்டுக்கலாம், பச்சை மசாலா எடுத்தால் அதுவும் போட்டுக்கலாம். சூப்பராக என்னோடய ஸ்டைலில் பேல்பூரி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கலக்கி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதை வந்து கொஞ்சம் கேரட் திருவி போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இந்த புளி இதை விட்டால் கடைசியில் போடணும், இந்த பச்சை மசாலாவும் கடைசியில் போடணும். இதெல்லாம் முதல்ல கிளறிட்டு கடைசியில் போட்டோம்னா பொரி வந்து அப்படியே ரொம்ப அமுங்காது. சூப்பரான பேல்பூரி தயாராகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மிக்சர் வேணும்னா கூட மேலே போட்டு கட்டுங்க. இது வந்து நல்லா நிறைய வரும். இது மேலே வந்து கொஞ்சம் இந்த இது ஊற்றிக்க வேண்டியதான் சேர்த்து சாப்பிட்றதுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு. அவசரப்படலை நான், நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்கா? இதெல்லாம் கரெக்டாக இருக்கா? அந்த புளி இதில் காரம், உப்பு, ஸ்வீட்னஸ்ஸு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு எங்கள் ஹஸ்பண்டு. நீங்கள் வந்து இதே மாதிரி செய்து பாருங்கள். சிம்பிளாக வந்து இதை வாங்கிட்டு வந்து அந்த புளி இதை மட்டும் பண்ணிவிட்டு செய்ய வேண்டியது தான். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.